இல்லைன்னா இந்த 3 நிறுவனங்கள் தங்களுக்குள் கார்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கூட்டு அமைத்துக் கொண்டு விலையை உயர்த்தி விடுவார். நீங்க நினைக்கலாம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, இப்போ ஃப்ரீயா இருக்கும், ஏன்னா பிஎஸ்என்எல் இருக்கு. பிஎஸ்என்எல் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ எல்லாம் விலையை ஏற்றிடுவாங்க. கிராமப்புறங்களில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவங்க 100க்கு 63 பேர். அதுவே நகரங்களில் வந்தீங்கன்னா 100க்கு 135 பேர் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் டெலி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். மக்களுக்கு பிஎஸ்என்எல் மேல பல வகையான குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்குன்னு தெரியுது. ஆனா அதையெல்லாம் தாண்டி தனியார்கள் நுழைய விருப்பப்படாத இடங்கள்ல பிஎஸ்என்எல் மக்களுக்கு என்னவா இருக்குன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீலகிரி மாவட்டத்துல குறைந்தபட்சம் 300 நபர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கும் பிஎஸ்என்எல் தன்னுடைய சேவையை கொடுத்துட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் போராடி இங்கே ஒரு டவர் வேணும், எங்களுக்கு தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பெல்லாம் சரியாக இல்லைங்கும் போது பிஎஸ்என்எல் தான் முன் வந்து செஞ்சாங்க. வேறு ப்ரைவேட்டில் தனியார் துறையோ யாரோ இந்த பகுதியோ ரிமோட்டாக இருக்குது, இந்த ரோடு மோசம் அது மோசம் இது மோசம், பொருள்களை கொண்டு போய் சேர்த்து நம்ம டவர் போட முடியாதுங்கிறத அவங்களாம் விலகி போனாங்க. 2002ஆம் ஆண்டு தான் பிஎஸ்என்எல் சேவையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. டவர் கிடைக்கிறதுனால அனுப்பிச்சு விட்றாங்க. பிஎஸ்என்எல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கே ஒரு